நீங்க இப்பதான் பிறந்திருக்கீங்க, அடுத்து என்ன செய்ய போறீங்க? எனக்கு இப்ப உச்சா வருது. இப்படியே நின்னீங்கன்னா மூஞ்சிலே ஜொய்யின்னு போயிருவேன். எல்லாரும் சொல்றாங்க, உனக்கு ஒழுங்கா குஞ்ச பிடிச்சு ஒண்ணுக்கு போவே தெரியாது, உனக்கு அரசியல் கேக்குதான்னு. அதுக்கு நான் சொன்னேன், உனக்கு ஒழுங்கா ஓட்டு போட தெரிஞ்சா நான் ஏன் இங்க நிக்க போறேன். இப்போ நீங்கள் பார்த்த இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான பேபி இன்ட்ரி வீடியோஸ் எப்படி நாம ஈஸியாக ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பேபி இன்ட்ரி வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு டைப்பில் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஒன்று ஹாஸ்பிட்டலில் ஒரு ரிப்போர்ட்டர் இன்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னொன்று ஒரு மாநாடு மாதிரி ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கை பிடிச்சிட்டு பேபி பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு டைப்பான வீடியோஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு வீடியோக்குமான டீட்டெயிலான ப்ராம்ப்டை நான் ஒரு டாக்குமெண்ட்டில் போட்டு டெலிகிராமில் ஷேர் பண்ணிக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல் என்ட்ரியும், ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்டேஜுக்கும் பாத்தீங்கன்னா ப்ராம்ப்ட்ஸ் இருக்கும். அது ஒவ்வொன்றிலையுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாம்பிள் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும், ரெண்டாவது சாம்பிள் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். சாம்பிள் டெக்ஸ்ட் அப்படின்றது நாம என்ன மாதிரி வீடியோ ஜென்ரேட் பண்ண போறோம் அப்படின்ற இமேஜினேஷனை டெக்ஸ்டா டைப் பண்ணி ChatGPT கம்பேர் பண்ணக்கூடியது. சாம்பிள் ப்ராம்ப்ட் அப்படின்றது ரிசல்ட்டா கிடைக்கக்கூடிய ப்ராம்ப்டை நான் காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நாம டைரக்டாவே கூகுள் வீடியோ ஜென்ரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுல நமக்கு டைலாக்ஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டே போதும். ஓகே, இப்போ சாம்பிள் டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி ChatGPT போடுங்க. நீங்க இதுல காப்பி பண்ணி போட்டாலும் சரி, இல்ல நீங்க ஓனா ரைட் பண்ணாலும் ஓகே தான். ஆனா இந்த கடைசி பேரை மட்டும் ஆட் பண்ணீங்க, ஏன்னா இதுதான் இந்த வீடியோவில் எப்படி வரணும், அதை வாய்ஸ்ல கரெக்டா வரணும் அப்படின்ற அந்த கீ பாயிண்ட் அதுதான். ஸோ இதை மட்டும் கரெக்டா பேஸ்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதுல நான் மென்ஷன் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்றத கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜெமினி ஆப் ஓபன் பண்ணி VO3 எனேபிள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ப்ராம்ப்ட் அதில் அப்படியே என்டர் பண்ணிட்டு ஜென்ரேட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ்ல வீடியோ ரெடி ஆயிரும். கூகுள் VO3 எப்படி அக்சஸ் பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வீடியோ ஆல்ரெடி நாங்கள் அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, அதுல நீங்க டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இதே சேம் ப்ராசஸ் தான் அடுத்த ஸ்டேஜ் வீடியோக்கும், இல்ல உங்களுடைய ஓன் இமேஜினேஷன்ல வீடியோ ஜென்ரேட் பண்றீங்க அப்படின்னாலும் இதே சேம் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பட் இதுல நாம வீடியோ ஜென்ரேட் பண்ணும்போது சில பாயிண்ட்ஸை கவனிக்கணும். அதாவது நாம ஜென்ரேட் பண்றது ஒரு சைல்டு வீடியோ, அது பாத்தீங்க அப்படின்னா கூகுள் அந்த மாதிரி வீடியோஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இதை நம்ம ட்ரை பண்ணும்போது என்னால ஜென்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும். பட் அது ப்ராப்ளம் இல்லை, அகைன் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆயிரும். இதுலயே பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ஜென்ரேட் ஆகல, அதே ப்ராம்ப்டை திரும்ப போடும்போது ஜென்ரேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா சவுண்டே வராது, வீடியோ வித் லிப்சிங் கோட் இருக்கும், பட் வாய்ஸ் மட்டும் வராது. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகும். அகைன் திரும்ப ட்ரை பண்றோம் அப்படின்னா ஆடியோட ஜென்ரேட் ஆயிரும். சம்டைம் பாத்தீங்கன்னா ஆடியோ கரெக்டா இருக்கும், வீடியோ பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்காது. அப்படி வரும்போது எடிட்டிங்ல நல்லா இருக்கிற வீடியோக்கான நல்ல ஆடியோ ஆட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுல வந்து பேபி இமேஜ் வச்சு கூட நான் வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியல, அதுவுமே பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது, ஜென்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. நான் ஜென்ரேட் பண்ண இந்த ஸ்டேஜ் வீடியோல கூட பாத்தீங்க அப்படின்னா 11 செகண்ட்ஸ் வீடியோ இருக்கும். ஃபர்ஸ்ட் 8 செகண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் வீடியோ, அடுத்து இருக்க 3 செகண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வேற வீடியோ ஜென்ரேட் பண்ணி அதுல இருக்கிற ஆடியோ நான் யூஸ் பண்ணிருப்பேன். சேம் பேபி அடுத்த 3 செகண்ட்ஸ் வரணும் அப்படின்றக்காக அந்த வீடியோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த இமேஜ் நான் யூஸ் பண்ணேன். பட் பேபி இமேஜ் பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சொல்லி ஜென்ரேட் ஆக மாட்டேன்னுச்சு. அதனால ஃபர்ஸ்ட் வீடியோ காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ஆடியோவை ஆட் பண்ணிட்டேன். சார் இப்போ ஜென்ரேட் கொடுத்து வீடியோ ஜென்ரேட் ஆகல அப்படின்னா அது கிரெடிட் வேஸ்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிரெடிட்ஸ் எல்லாம் இதுக்கு யூஸ் ஆகாது. வீடியோ ஜென்ரேட் ஆனால் மட்டும்தான் அது கணக்கில் எடுத்துக்கும். ஸோ ஃபெயிலியர் ஆகல அது கணக்கில் எடுத்துக்காது. ஸோ அந்த ப்ராப்ளம் இதில் இல்லை. ஆனால் வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும், அதுதான் இங்கே ப்ராப்ளம். இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகும்போது நார்மல் ப்ராம்ப்ட் இல்லாமல் JSON ஃபார்மேட்டுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதையும் நான் டாக்குமெண்ட்ல அட்டாச் பண்ணிருக்கேன். டைலாக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதையும் நீங்க யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி ஒரு 2 or 3 டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜென்ரேட் ஆயிரும். நான் இந்த டாக்குமெண்ட்ல கொடுக்குற டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 வீடியோ ஜென்ரேட் பண்ணும்போது ஒவ்வொன்றிலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டீடைல்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகும். அது எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி தான் பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல் டெக்ஸ்ட் ஃபைனல் ப்ராம்ப்டா வந்து ஜென்ரேட் பண்ணிருக்கேன். அதை தான் இங்க கொடுத்துருக்கேன். இதையும் தாண்டி ஃபெயிலியர் ஆகான ரீசன் கைட்லைன்ஸ் தான் காரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ எப்படி ஜென்ரேட் ஆச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இது போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம். நன்றி.